விஜய் நேற்றுக்கு வந்து ரம்ஜான் நோன்பு திறந்திருக்காரு. அது வேற எந்த அரசியலை பத்தி பேசாம வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு. அதை மட்டும் சார் பார்க்கலாம். என்ன ரம்ஜான் நோன்பு இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருப்பாரு. எல்லாருக்கும் ரம்ஜானுக்கு வாழ்த்துக்கள் சொல்றது எல்லாருடைய இயற்கை, அவ்வளவுதான். நாங்க அதை பத்தி யாரு நாங்க அதை பத்தி கருத்தே சொல்லலை. அவங்கள நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. ஏன் நீங்கள் அதே பற்றி திருப்பி கேட்குறீங்க? நாங்கள் அரசியல் கட்சிகளை பற்றி பேசிக்கொண்டோம். தொடர்ந்து 2026 தாவேகா வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உங்களுக்கு இருக்கும், எங்களுக்கு இருக்காது. இல்லை, சிறுபான்மையோட வாக்குகளை வந்து அதிக அளவு கவர்றதுக்காக தான் இது போன்ற விஷயங்களை சார். சிறுபான்மை மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அவர்கள் ஏமாளிகள் அல்ல. யார் நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள், யார் முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு உண்மையான நண்பன் யார், அவர்களுக்கு என்றைக்குமே தோழமையோடு இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது சிறுபான்மை சமூக மக்களுக்கு நன்றாக தெரியும். அது திராவிட இயக்கங்களை தவிர, அதுவும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியையும் அவர்கள் நம்ப தயாராக இல்லை. சார், மத்திய அரசு வந்து இடி ரைட் நடத்துவது அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கிறனால பண்ணுறாங்க. நீங்கள் ஏற்கனவே நம்ம முன்னாள் அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக நம்ம தமிழக சார்பாக தொடர்ந்து அது மாதிரி தானே செலவும் இல்லை? அது இல்லைங்க, அது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மற்றவர்கள் தந்த புகார்களுடைய அடிப்படையில் நாங்கள் போய் வாலண்டியராக போய் யார் மேலேயும் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கலை. ஏற்கனவே வந்த புகார்களுடைய அடிப்படையிலே தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோமே தவிர நாங்கள் தன்னிச்சையாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புகார்கள் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டது. வந்து ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 10 ரூபாய்க்கு கூட இருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம். அதோட நம்ம கொள்முதல் பண்றதுலேயே வந்து டாஸ்மார்க் கடைகளுக்கு நிறுவனத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட் போது 20% 30% வந்து வெளியில் வந்து விற்கிறாங்க. 24 hours எல்லா இடத்துலையும் விற்கிறாங்கிறது பரவலான கருத்தா இருக்கு. சார், 24 hours ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லாமே விற்கிறாங்க. கிடைக்குது 24 மணி நேரம் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதே டாஸ்மார்க் எங்களை பொறுத்தவரைக்கும் 11 மணிக்கு தான் டாஸ்மார்க் திறக்கணும். அதுக்கு முன்னால 12 மணிக்கு தான் திறக்கணும். அதுக்கு முன்னால திறந்து விட்டால் அது தப்பு. அது வந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும். டாஸ்மார்க் அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க.